எதை பற்றியும் பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் அவர்களை சிந்திக்க வைக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. அப்படி நம்மை அதிகமாக சிந்திக்க வைத்த இலக்கியங்கள்ல மிக குறிப்பாக ரஷ்ய இலக்கியங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நம்ம எல்லாருக்குமே அதிகமான இலக்கியங்கள் நம்ம படித்திருந்தாலும் நிறைய பேருக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு இலக்கியம் அப்படின்னா ரஷ்ய இலக்கியங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதில் இருந்த எழுத்தாளர்கள் எல்லாருமே நம்முடைய மனங்களினுடைய ஒவ்வொரு ஒரு இண்டு இடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்முடைய மன உணர்ச்சிகளை அதே மாதிரி மக்களுடைய ஒரு வாழ்விலே ரொம்ப அதிகமாக ரொம்ப இயல்பாக ரொம்ப நுட்பமாக எழுதிய எழுத்தாளர்கள் ரஷ்ய எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஆண்டன் செக்கோவ் நம்ம சொல்லும் போதுட்டு அனைவருக்கும் பிடித்தமான ஒரு எழுத்தாளர்களுடைய பட்டியலில் நிச்சயமாக ஆண்டன் செக்கோவும் இருப்பார். ஏன்னா அவருடைய கதைகளும் அப்படியான ஒரு கதைகள் தான். பெரும்பாலான அவருடைய கதைகள் எது அப்படின்னா அவருடைய கற்பனையிலிருந்து உருவான கதைகள் கிடையாது. முழுக்க முழுக்க அவர் சந்தித்த மனிதர்கள், அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அதிலிருந்து தான் அந்த கதைகளையும் அவர் எழுதுறாரு. தான் சந்தித்த மனிதர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பார்த்த வாழ்க்கை, இதுலேருந்து தான் கதைகளையே அவர் உருவாக்குறாரு. அதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா அவருடைய நிறைய புகழ்பெற்ற கதைகள் இருக்கு. ரொம்ப ஒரு குறைந்த காலகட்டமே வாழ்ந்த ஒரு எழுத்தாளர். ஆனால் வாழ்க்கையில் ஒரு 60 வயசு இல்லை ஒரு 70 வயசு வாழ்ந்த ஒரு மனிதர் எப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட அனுபவங்களை தன்னுடைய கதை வழியாக கொடுத்தவர் ஆண்டன் செக்கோவ்னு சொல்லலாம். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு 3 கதைகள் அவருடைய ஒரு கதைகள் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் அதிகமாக பரிச்சயமான கதைகள் நிறைய இருக்கும். அதில் குறிப்பாக ஒரு கதை என்ன அப்படின்னா மணமகள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கதை. அந்த கதையினுடைய ஒரு 2 கதாபாத்திரங்கள் தான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள். ஒன்று நாதியா அப்படிங்கிற ஒரு 23 வயது பெண், கூட இன்னொன்று சாஷா அப்படிங்கிற ஒரு இளைஞன். இதில் நாதியா அப்படின்னு சொல்லும் போதுட்டு அவள் ஒரு 16 வயசுலேருந்தே திருமணம் பற்றிய ஒரு கனவு காணுகிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அவருடைய குடும்பத்தில் பார்க்கும்போது அவருடைய பாட்டி இருக்காங்க, அவருடைய அம்மா இருக்காங்க. அவங்களுடைய முழு வேலையே என்ன அப்படின்னா தேவாலயத்துக்கு போகிறது, இல்லை குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு ஜபக்கூட்டம் மாதிரி வச்சு அதில் இருக்கிறது. ஒரு செல்வந்தர்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம் அது. அதுலேருந்து அவங்களுக்கு பெரிய வேறு அதை தாண்டி எந்த ஒரு வேலையும் கிடையாது. அவர்களுக்கு வேலை செய்வதற்காக நிறைய வேலையாட்கள் எல்லாமே இருக்காங்க. அவளுடைய வாழ்க்கை இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. அவளுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் அவளுக்கு திருமணம் நிச்சயமாகுது. அவங்க கூட அந்திரேயச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பையனுக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவளுக்கு அந்த பையனையும் பிடிச்சிருக்கு. அவளோட வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. இடையில சாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வராங்க. சாஷா யார் அப்படின்னா அந்த பாட்டியினுடைய உறவுக்காரர் பெண்மணியினுடைய ஒரு மகன். அவங்க இறந்ததுக்கு பிறகு சாஷாவை இந்த பாட்டி தான் உயர் படிப்பு படிக்க வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் சாஷாவினுடைய எண்ணம், அவனுடைய பார்வை அப்படிங்கிறது முற்றிலுமாக இந்த குடும்பத்திலேருந்து வேறுபட்டிருக்கு. அவன் ஒரு முறை விடுமுறைக்காக அந்த குடும்பத்துக்கிட்ட அந்த ஊருக்கு வருவான். ஊருக்கு வரும்போது அவனுடைய உடம்பை தேத்துறதுக்காகவே வருவான். அவனுடைய உடம்பே அவனுடைய உருவத்தை அவர் சித்தரிக்கும் போது எப்படி சித்தரிக்கிறாரு அப்படின்னா ஒரு நோயுற்ற ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு உருவத்தோட தான் சாஷா எப்பவுமே இருப்பான். அவன் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, என்ன ஒரு பெரிய வாழ்க்கை. அவனோட அம்மா பத்தி நாதியா சொல்வா, எவ்வளோ ஒரு நல்ல அன்பான ஒரு அம்மாவா இருக்காங்க, எவ்வளோ ஒரு அக்கறையான ஒரு அம்மாவா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சாஷா சொல்லுவான், போயிட்டு உன்னோட சமையல் அறையில போய் பாரு, அங்கே இருக்கக்கூடிய சமைக்கிறவங்களுக்கு படுக்கிறதுக்கான ஒரு இடம் கூட அவங்களுக்கு இல்லை, படுக்கிறதுக்கு ஒரு போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட இல்லை, அப்படியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உனக்கு இதை தாண்டி வேறு எதுவுமே உனக்கு இல்லவே இல்லையா, இங்கிருந்து தயவு செஞ்சு எப்படியாச்சும் வெளியே இடத்துக்கு போயிட்டு படி, அப்போதான் உன்னுடைய இந்த உலகத்தை பற்றின ஒரு பார்வை உனக்கு விரியும் அப்படின்னு சொல்லி சாஷா நிறைய முறை நாதியா கிட்ட சொல்லுவான். ஆனால் நாதியாவுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியவே தெரியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முறை சாஷா வீட்டுக்கு வரும்போது நாதியாவினுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையுது. அவனுடைய கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அவளுக்காக கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு கூட்டு போய் காட்டுறான். ஒவ்வொரு அறையும் காட்டுறான். அவங்களுக்கான ஒரு அறை இருக்குது, சமையல் அறை இருக்குது, அந்த முகப்பில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையுமே காட்டுறான். அவன் வேலைக்கு போகிறது கிடையாது. ஆனால் வேலைக்கு போகாததே ஒரு பெரிய பெருமையாகவும் ஒரு பெரிய அழகியலோட அவன் நாதியா கிட்ட பேசுவான். இதெல்லாம் பேசும்போது அவளுக்கு ரொம்ப வெறுப்பாகும். இதுக்கு முன்னாடி அவன் மேலே அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வந்ததில்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவன் ரொம்ப வெறுப்பாகும் அவளுக்கு. என்ன
நான் வந்து இவனையா நான் வந்து காதலிச்சேன், இவனையா எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு சந்தேகம் வரும். இதெல்லாம் சேர்ந்து தான் அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சாஷா சொல்றது ஒரு முறை அவளுக்கு ஞாபகம் வரும். அவள் அம்மாவை போய் பார்ப்பா. அம்மா அதே மாதிரி வந்து புத்தகம் படிப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, மற்ற வேலைகள் எல்லாமே செய்வாங்க. ஆனால் நாதியா எடுத்து சொல்வா, அவளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்வா. அம்மா எனக்கு இந்த திருமணம் வேணாம், எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, எனக்கு அவன் மேலே அவன் எனக்கு சரியா இருப்பானான்னு கூட எனக்கு தோணலை அப்படின்னு அவள் போய் சொல்லுவான். ஆனால் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நானும் அப்படிதானே இருந்தேன், உனக்கு பின்னாடி திரும்பவும் வந்து நீ என்ன போல தான் இருப்ப, பின்னாடி உனக்கு ஒரு குழந்தை வந்துடும், இதே மாதிரி அடங்காத மாதிரி ஒரு குழந்தை வந்துடும், அதெல்லாம் அப்படியே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் முதல் முறையா அந்த ஒரு தருணத்துல அம்மா மேல ஒரு பெரிய ஒரு அவ அம்மா மீது கட்டி வைக்கிற பிம்பம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுக்குநூறா உடையிற ஒரு தருணமா அந்த இடத்துல நாதியாக்கு இருக்கு. நம்மளோட எண்ணத்தையோ நம்மளுடைய உணர்வுகளை அம்மாவால கூட புரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அப்பதான் சாஷா கிட்ட ஓடி போய் சொல்ல, எப்படியாச்சும் இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு, என்னால் இந்த சூழலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்ப சொல்லுவான், அவன் வந்து அங்கிருந்து அவனுடைய வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்கு அவன் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பான். அப்போ வந்து சரி நீ எப்படியாச்சும் இரவுல உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம கிளம்பிடலாம், வீட்டில் யாருக்கும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருவான். அதே மாதிரி இரவு பொழுது நான் சாஷாவை வழி அனுப்பி வைக்கிறேன்னு அவங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டு ரொம்ப அடாப்பிடிவா அந்த ஒரு மழையில அவ கிளம்பி போயிட்டு அவளை உயர் படிப்பில் சேருவான். உயர் படிப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் நாதியா அவளோட உயர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த விடுமுறையில் திரும்ப வீட்டுக்கு வருவாள். வீட்டுக்கு வரும்போது அந்த சூழலை பார்க்கும்போது அவளுக்கு முற்றிலும் வேறு மாதிரியாக இருக்கும். பாட்டி அவள் போனதுக்கு பிறகு ஒரு 3 நாள் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் வந்து படுத்து படிக்கையாக இருப்பாங்க. இந்த சூழல் எல்லாமே விவரிப்பாங்க. சாஷாவை பற்றி சொல்லும்போது சாஷாவுக்கு வந்து என்னென்னா, அவனும் வேற அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுக்க நீ இந்த ஒரு உங்களோட வாழ்க்கை முழுவதுமே இது மட்டும் தானே, வெறுமனே சாப்பிட்றது இல்லை வந்துட்டு வெளியே போய் சுற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளான மட்டும் தான் ஒரு வாழ்க்கை, அந்த செல்வந்தர்களுக்குள்ளான ஒரு வாழ்க்கை மட்டும்தான். அதை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்குது, நீ செய்ய வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது, நீ யாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு சாஷாவை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் சாஷா வேற ஒரு இடத்துக்கு போகும். அந்த நோயுற்ற பிம்பம் அவளோட கண்ணில் வரும். ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி வரும். என்ன அப்படின்னா, சாஷாவினுடைய இறந்த செய்தி தந்தியா அவங்களுடைய வீட்டுக்கு வரும். நாதியாவுக்கு அப்பவே தெரியும். ஏன்னா அவனுடைய உடம்பு அவ்வளவு உருகி போய் ஒரு மெலிவுற்ற ஒரு உடலாக இருந்தது. அவளுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் சாஷாவின் வார்த்தைகள் மூலமாக அவளுக்கு நிகழ்ந்தது. அதற்கு பிறகு அவள் உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வேறவா மாறுது. அதுக்கப்புறமா அவள் முடிவெடுக்கிறா, திரும்பவும் இந்த பக்கம் நான் இந்த ஊர் பக்கம் நான் வரவே கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையாக வாழணும் அப்படின்ற ஒரு முடிவோடு அங்கிருந்து அவள் கிளம்பி போறா. இதோட இந்த ஒரு கதை வந்து முடியும். அடுத்ததா இந்த உணர்வுகளை தாண்டி அவருடைய பச்சோந்தி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை இருக்கு. அந்த பச்சோந்தி கதை கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். அதில் ஒரு 3 கதாபாத்திரங்கள். என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், அச்சுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஊரில் ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சலசலப்பு கிடைக்கும். மக்கள்லாம் கூட்டமாக இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் வந்து கத்திட்டு இருப்பார், ஒரு விரலை கையை காட்டி என்ன கத்திட்டு இருப்பார். ஒரு நாய் அவரோட விரலை வந்து கடிச்சிருக்கும். அவர் வந்து நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருப்பார். எல்லாமே வந்து அந்த போலீஸ்கார் வந்து எல்லாத்தையும் தள்ளிட்டு, இன்ஸ்பெக்டர் தள்ளிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ வந்து அவன் சொல்லுவான், இந்த நாய் வந்து என்னோட கையை கடிச்சிருச்சு, எனக்கு நீங்கள் தான் வந்து இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை வாங்கி கொடுக்கணும், எனக்கு இதுக்காக வந்து பணத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அந்த உரிமையாளர்கிட்ட இருந்து அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், ஆமாம் அந்த நாயெல்லாம் வந்துட்டு இப்படி தான் எல்லாரையும் வந்து கடிக்க விட்டுருக்காங்க, கண்டிப்பாக சட்டத்தின் படி வந்து அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும், அது வந்து சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ கூட்டத்தில் இருந்து ஒரு சத்தம் வரும், யாருடைய நாய் இதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்பார். அப்போ சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய ஜென்ரலோட நாய் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். ஜென்ரலோட நாயா அப்படின்னு சொல்லுவோன்னே கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு அவர் வந்து தொண்டையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி கணிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார், நீ நாய்க்கிட்ட உன் விரலை நீ எப்படி கொண்டு போன, நாய் வந்து உன்னை எப்படி கடிச்சிருக்கும், அதுவே வந்து சின்னதாக இருக்குது, அதுவே ரொம்ப குட்டியாக இருக்குது, பார்க்க எவ்வளோ பாவமாக இருக்குது, அது விரலை எப்படி நீ தான் போய் உன்னோட விரலை அது நாய்க்குள்ள வாயில் வச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் சொல்லுவார், நான் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை, அதுதான் வந்து என்னோட விரலை கடிச்சிது, நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது இப்படி தான் நடந்தது, நீங்கள் தான் எப்படியாச்சும் நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இன்ஸ்பெக்டர் சொல்வார். எனக்கு உன்ன மாதிரி ஆளெல்லாம் எனக்கு தெரியும், நீ வந்து காசு வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுவா, எனக்கு உங்களை பற்றிலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லுவார்.
அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாங்க, இந்த நாய் வந்து ஜென்ரலோட நாய் கிடையாது, நான் வந்து வீட்டு நாய் கிடையாது. ஏன்னா அவரோட வீட்டு வந்து இந்த மாதிரியான நாயை வந்து அவர் வீட்டில் வளர்ப்பாங்க, அது வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டு நாயாக தான் அவங்க வந்து வளர்த்துருப்பாங்க, இந்த மாதிரி நாயெல்லாம் அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓ அப்படியான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு அப்போவே தெரியும், இது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இது வந்து நாய் வந்து அவரோட வீட்டில் இருக்காது, ஸோ கண்டிப்பாக உனக்கு நான் நியாயம் வாங்கி தரேன், நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஜெனரல் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் அந்த பக்கம் போவார். அப்போ அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, இது வந்து உங்களோட ஜெனரலுடைய நாயான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க இந்த வீட்டில் வேலை செய்கிற சொல்லுவாங்க, இல்லை இது ஜென்ரலோட நாய் கிடையாது, இந்த மாதிரிலாம் நாங்கள் வீட்டில் அந்த வீட்டிலலாம் வளர்க்குறது கிடையாது, அவருக்கு இந்த வகையான நாய் தான் பிடிக்குன்னு அந்த வீட்டில் வேலை செய்கிற சொல்லுவார். இது வந்து ஜென்ரலுடைய சகோதரருடைய நாய்க்குட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போது அப்படியா அவரோட நாய்க்குட்டியா, அது அவர் வீட்டுக்கு ஊருக்கு வந்துட்டார், அவரை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். உடனே திரும்ப இந்த நாயை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, பார்த்து பத்திரமா கொடுங்க, பாரு எவ்வளோ ஒரு சடனாக எவ்வளோ ஒரு கோவம் வருது பாரு, சுட்டி நாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து கொஞ்சம் மாதிரி கொஞ்சிட்டு அவர் நாயை வந்து அனுப்பி வைப்பார். இவனுக்கு வந்துட்டு அந்த உனக்கு நான் எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த கடி வாங்கின விரலை காட்டிட்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட சொல்லுவாங்க. அது சும்மா ஒரு சின்ன கதை தான். ஆனால் எப்படி ஒரு அரசாங்க அலுவலர்கள் இல்லை ஒரு அரசு துறையில் இருக்கிற அந்த அதிகாரிகளோ அவங்களுடைய அதிகாரிகளுக்கு பயந்தோ இல்லை ஒரு அதிகாரத்துக்கு எதிராக நம்ம வந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மக்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. ஒருவேளை அது சாதாரண மனிதன் செஞ்சிருந்தா அந்த இடத்துல நடந்திருக்கிற அந்த சீனே வேற வந்திருக்கும். ஆனால் ஒரு அதிகாரியின் வீட்டு நாய் அப்படிங்கிற போது அந்த இடத்துல நடந்த ஒரு சீனே வந்து வேறவா இருந்தது. ஸோ இந்த ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயத்த செக்கா வந்து பச்சோந்தி கதை மூலமாக சொல்லியிருப்பார். செக்காவினுடைய அடுத்த ஒரு கதை நாய்க்கார சீமாட்டின்னு சொல்லிட்டு, இது அதிகமாக எல்லாராலும் படிக்கப்பட்ட அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு கதை. இந்த ஒரு சூழல் இந்த கதை சொன்னால் நிச்சயமாக நமக்கு வேறு மாதிரியான ஒரு சிந்தனை வரும். ஆனால் இந்த கதையை நம்ம படிக்கும்போது தெரியும், எந்த இடத்துலையுமே செக்கா வந்துட்டு ஒரு மனிதர்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரியான எந்த ஒரு கதைகளையும் அவர் எழுதவே இல்லை. இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படின்னு அவர் எழுதலை. மனிதர்களுடைய சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் எழுதுறாரு. அது சிந்திக்கிறது இல்லை அது சரியா தவறா அப்படின்னு முடிவெடுக்கிறது யாருடைய கதைன்னா அது படிக்கிறவங்களுடைய ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் எல்லா கதைகளையுமே செக்கா அணுகியிருக்காரு. இந்த கதையில 2 முக்கிய கதாபாத்திரங்கள். ஒன்று அன்னா செர்கேவ்னா அப்படிங்கிற ஒரு பெண், இன்னொன்று கூரவ் அப்படிங்கிற ஒரு ஆண். இந்த அண்ணா என்ன பண்றான்னா, அவ ஒரு விடுமுறை காலத்துல யாழ்த்தா நகருக்கு வரா. அவள் கையில் எப்பயும் வந்து ஒரு நாய்க்குட்டியோட ஒரு பெண் அந்த இடத்துல போகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. அவள் வந்துட்டு திருமணமானவ அப்படின்னு பேசுகிறாங்க. அவளுக்கு வந்து ஒரு பெண் தனியாக இந்த ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு ரோட்டில் போகிறா அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க ஒரு மாதிரி கதை சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கதை அண்ணாவுக்கும் அந்த இடத்துல நிகழுது. கூரவ் யாருன்னு பார்த்தா, கூரவுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்காங்க. அவருக்கு ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு ரெண்டாவது ஆண்டு படிக்கும்போது அவனுக்கு திருமணம் நடக்குது. அவனுக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய மனைவி எப்படின்னா எப்பவுமே ஒரு சிறுன்னு பேசிட்டு இல்லை, அவன் மனைவியை பார்த்தாலே அவனுக்கு ரொம்ப பயமான ரொம்ப அச்சம் வரக்கூடிய ஒரு சூழலை தான் அவன் வந்து வாழ்ந்துட்டு இருப்பான். அதனால என்ன பண்ணுவான்னா, மனைவிக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு அவன் பல பெண்களோட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்து இருந்துட்டு இருப்பான். அண்ணா வந்துட்டு அவன் வீட்டில் திரும்பவும் அண்ணா அந்த இடத்துல இருக்கும்போதுட்டு எப்படியாச்சும் இவகிட்ட எல்லாரும் பேசுகிறாங்களே அந்த நாய்க்கார சீமாட்டி இது யாருன்னு சொல்லிட்டு அவகிட்ட எப்படியாச்சும் பேசணும் அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஆசை வரும். அவன் கூட வந்துட்டு நம்ம பேசுகிற மாதிரியும் அவள் கூட வந்து ஊர் சுற்றுற மாதிரியும் அப்படியான கற்பனைகளுக்குள்ளாக கூரவ் வந்துட்டு போவான். எப்படியாச்சும் ஒரு நாள் அவளை அந்த அண்ணாவை பார்க்குறான், நாய்க்குட்டி வச்சுருக்காங்க. அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் சாக்கில் அவகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாங்க. இந்த நகரம் வந்துட்டு ரொம்ப வந்து வெறுப்படிக்குது, வந்து கொஞ்சம் ஆனால் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாருக்குமே இங்கே வந்தோடனே அந்த வெறுப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கூரவ் சொல்கிறான், எனக்கு வந்து மாஸ்கோவில்தான் நான் வந்து படித்தேன், அங்கே எனக்கு 2 சொந்தமாக வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன சொல்கிறான்னா, நான் அவள் வந்துட்டு பீட்டர்ஸ்பர்க்கில் தான் இருக்கிறேன், அங்கே வந்து எஸ் நகரத்தில் தான் நான் இருக்கிறேன், ஸோ அங்கேருந்து தான் நான் வரேன், என்னோட கணவன் இருக்கார், அவர் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன பதவியில் இருக்காரு அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியாது. அது மாதிரியான ஒரு 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. நிறைய கதைகள் அவங்களுக்கு கூட பேசுறதுக்கு இருக்குது, நிறைய விஷயங்கள் பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளான அந்த நெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாகுது.
அந்த நெருக்கம் வந்துட்டு ரொம்ப அவங்க நெருங்குற அளவுக்கு ஆகுது. ஆனால் இடையில என்ன ஆகுதுன்னா அவங்களோட கணவர் வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போதுட்டு அவள் சொல்கிறா, எனக்கு வந்துட்டு இங்கிருந்து நான் கண்டிப்பாக போகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். நான் இதுதான் உனக்கு பார்க்குற கடைசி ஒரு தருணமாக இருக்கும். இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் அவளை பார்க்கவே போகிறதில்ல. ஆனால் நான் எப்பவுமே என்னுடைய நினைவுகள்ல இருந்து நீ அழியவே மாட்டேன், எப்பவுமே உன்னை நான் நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே அவளுடைய பீட்டர்ஸ்பர்க்கு வந்துட்டு போகிறா. அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, கூரை வந்துட்டு வழக்கமாக எல்லாரோட பெண்களோட இருக்கிறது தானேன்னு சொல்லிட்டு அவனும் அவனோட நண்பர்களோட சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போகிறது, எல்லாரும் கூட பேசுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் சொல்கிறான். மாதங்கள் கழியுது. ஆனாலுமே அவன் வந்துட்டு அண்ணாவை பற்றின ஒரு எண்ணம் இல்லை அவளை பற்றின ஒரு பிம்பம் அப்படிங்கிறது அவன் மனசில் மறையவே மாட்டேங்குது. அவள் எங்கே போனாலும் அவன் போகிற ஒரு இடங்கள்லையும் அவளோட முகம் தெரியுது. அவள் கண்ணு மூடும்போது கண்ணு மூடி திறந்தா அவளுடைய பிம்பம் அவனுக்குள்ளே தெரியுது. ஏதோ ஒரு வகையில் அவள் வந்துட்டு ஆனா கூராவினுடைய அதனுடைய நினைவுகளில் வந்து ஆக்கிரமிச்சுக்கிற ஒரு பெண்ணா அவள் வந்து மாறுறா. அவனுக்கு ஒரு கட்டத்தில் அவனால முடியவே மாட்டேங்குது. என்ன ஆகுதுன்னா, ஒரு கிறிஸ்மஸ் விடுமுறை அப்போ இங்கிருந்து நான் கிளம்பி நான் வந்து ஒரு வேலையாக பீட்டர்ஸ்பர்க் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். அங்கே போயிட்டு அண்ணாவினுடைய வீடை வந்து அவன் தேட ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு கட்டத்தில் அவனோட வீடு கண்டுபிடிச்சிடான். அந்த வீடு கண்டுபிடிச்சும் போது அந்த நாயெல்லாம் பார்க்குறான். ஆனால் கூப்பிட்டா அது பேர் மறந்துடுது அவனுக்கு, அந்த நாய் சொல்லி கூப்பிடலான்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனுக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு பெரிய கோவம் இருக்கும். என்ன கண்டிப்பாக அவன் வந்து அவளோட பொழுதுபோக்குக்காக அவள் வந்து இன்னொரு யாரு கூடயாச்சும் அவன் வந்து பேசிகிட்டு இருப்பா, இல்லை யாரு கூடயாச்சும் இருப்பா, நம்மளாம் அவன் ஞாபகம் வச்சிருப்பாளா அப்படின்னு ஒரு பெரிய கோவம் அவனுக்குள்ள வரும். எங்கிருந்து எப்படியாச்சும் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது ஒரு நாடகம் அந்த இடத்துல நடக்கிறத அவன் கேள்விப்படுவான். சரி, அந்த நாடகத்துக்கு எப்படியாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போதுட்டு அவன் எதிர்பார்த்த மாதிரி அண்ணா அந்த இடத்துல அந்த நாடகத்தை அவன் கணவரோட வந்திருப்பாங்க. அந்த அண்ணாவை எல்லாருமே போகும்போது அவன் பேசுறதுக்கு ஒரு தருணத்தை அவன் எதிர்பார்ப்பான். எல்லாரும் அந்த இடைவெளியில் எல்லாரும் போகும்போதுட்டு இவன் போய் அண்ணா முன்னாடி போய் நிற்பான். அண்ணா பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகும். அவனை பார்க்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை யாரும் பார்க்காத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவள் பேசுவா. நீங்கள் இந்த இடத்துல வந்தே இருக்கக்கூடாது, நான் உங்களை எதிர்பார்க்கல, ஏன் வந்தீங்க, நீங்கள் வந்து இங்கேருந்து எப்படியாச்சும் போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ இல்லை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அண்ணா அவன் சொல்ல வருவான். நான் உங்களை வந்து மாஸ்கோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன், நீங்கள் அங்கே கிளம்பி போங்க, இப்போதைக்கு போங்க, என்னால் கண்டிப்பாக உங்களை மறக்கவே முடியல, நானும் நிறைய முயற்சி செஞ்சு பார்க்குறேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை. ஏன்னா என்னுடைய அண்ணாக்கு என்ன அப்படின்னா, அவளுக்கும் வந்து அவளோட கல்யாணம் ஆகும்போது அவளோட வயது ஒரு 20 வயதாக இருக்கும். அப்போ அவளுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. தன்னுடைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு பையன் இப்படிதான் இருக்கணும், இல்லை அவளுடைய கற்பனைகள் நிறைய இருக்கும் இல்லையா, திருமணத்துக்கு முன்னாடி எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நிறைய கற்பனைகள். அதே மாதிரி அவளுக்கான நிறைய ஆசைகள் எல்லாமே இருந்தது. ஆனால் அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை அது எதுவுமே நிறைவேறாத ஒரு வாழ்க்கையாக அவளுக்கு அமைஞ்சிருது. இந்த ஒரு சூழலை தான் கூரவை வந்துட்டு அவள் சந்திக்கிறா. நான் கண்டிப்பாக மாஸ்கோவுக்கு வரேன், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயெல்லாம் சொல்லிட்டு அவள் திரும்பவும் மாஸ்கோவை போயிட்டு கூரவை பார்க்க போகிறா. அங்கே 2 பேருமே சந்திக்கிறாங்க, 2 பேருமே பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ளார அந்த நெருக்கம் அப்படிங்கிறது முன்னை விட இன்னும் அதிகமாகுது. 2 பேருடைய ஒரு சூழல் எப்படி அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னா, அது வந்து கூராவினுடைய ஒரு வாசகமாக அவர் வந்து சொல்லுவார். மனிதர்கள் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது 2 வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, மக்களுக்காக, இல்லை மற்றவங்க பார்க்குறாங்க அவங்களோட உறவுகளுக்காக, இல்லை அவங்களுடைய நண்பர்களுக்கு முன்னாடி ஒரு நாடகத்தனமான ஒரு போலியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது. இன்னொன்று அவங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை, இல்லை அவர்களாகவே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லாருமே ஒரு ரகசியத்தில் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செக்காவ் அந்த இடத்துல கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயமும் அப்படிதான். 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி அவங்க எதுக்காக அண்ணாக்கு வந்து இன்னொரு கணவன் வந்து இருந்திருக்கான், இல்லை எதுக்காக கூரவுக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே அந்த ஒரு தருணத்தில் அவங்க பேசும்போது அங்கே காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க 2 பேருமே அனுபவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அனுபவிக்காத ஒரு உணர்வு அந்த இடத்துல அவங்களுக்கு வருது. ஆனால் அவங்களுக்கு வந்து சூழல் புரியுது. என்னன்னா, இந்த சமூகம் இப்படியான ஒரு விஷயத்தை அனுமதிக்குமா, இல்லை யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தியும் இல்லை ஒரு அச்சமும் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த இடத்துல அண்ணா நிறைய அழுறா. நான் வந்து இப்படியான ஒரு வாழ்க்கையை நான் இருக்கணும்னு நான் நினைக்கல, ஆனால் என்னால் இந்த உணர்வுகள் வந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துது, இல்லை ரொம்பவே அழுக வைக்குதுன்னு சொல்லி அவன் நிறைய அழுறா. கூரவுக்கும் என்ன சொல்லணும் அப்படின்றது அந்த இடத்துல புரியல. 2 பேரும் வந்து தலையை பிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள வராங்க. ஏன்னா 2 பேருமே அவங்கள ஒருவரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாத ஒரு உணர்வுக்குள்ளாக 2 பேருமே இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள அவங்க வரும்போதுட்டு என்ன பண்றதுன்னு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களால எதுவுமே யோசிக்கவும் முடியல. அப்போ ஒரு கட்டத்துல ஒரு கூரை வந்துட்டு ஒரு முடிவுக்குள்ள வராங்க. ஆனா அந்த முடிவு எப்படியானது அப்படின்னா, அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன தெளிவு அவனுக்கு கிடைக்குது. அவங்களுக்குள்ளான ஒரு தெளிவு வருது, இல்லை ஒரு முடிவு வருது.
ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு பாதை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு பாதையாகவும் இன்னொரு ரொம்ப தொலைவாக இருக்கக்கூடிய ஒரு பாதையாகவும் அந்த பாதை வந்து அமையும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடவே அந்த இடத்துல முடிப்பாங்க. இந்த ஒரு இடத்துல இது சரியா தவறா அப்படிங்கிற இடத்துக்கு செக்கவ் நகர்ந்து போகலை. ஆனால் மாறாக இப்படியான ஒரு சூழல் இந்த சமூகத்தில் இருக்கு, இப்படியான உணர்வுகளுக்குள்ளாக மனிதர்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை முன்வைக்கிறார். செக்காவினுடைய கதைகள் நிறைய இந்த காதல் சார்ந்த கதைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஒரு சிக்கலான ஒரு அந்த பின்னல்களை நமக்கு ஒரு ஒரு லேயராக வந்து அவர் சொல்லுவார். அதில் நிறைய கதைகள் இருக்குது. ஒரு கதையில் வந்துட்டு அவர் சொல்லுவார், அந்த ஒரு பெண் ஒரு ஒரு பணக்கார ஒருத்தவங்களுக்கு அவரை விட கொஞ்சம் வயது மூத்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவள் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை வேறவா இருக்கும். ஆனால் சரி ஒரு ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் அவனை திருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை முடிவெடுப்பா. ஆனால் அதுக்கு பின்னாடி தான் தெரியும் அவனை என்ன பண்ணாலுமே அவளால் திருத்த முடியாது. ஆனால் அவளால் என்ன பண்ண முடியும்னா, நான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவளோட வாழ்க்கையை சந்தோஷம் நண்பர்களோட போகிறது, நிறைய கூட்டங்களுக்கு போகிறதோ இல்லை நிறைய நண்பர்களை சந்திக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை மாற்றிப்பாள். அப்போ என்னென்னா மனிதர்களை வந்து யாரும் மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே யாராலையும் நகரவும் முடியாது, அப்படி மாறவும் அவங்க வந்து மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்கள் அப்படின்னு சொல்லும்போதுட்டு அவங்க காதல் அப்படிங்கிற வரும்போது அவங்களுக்கு இந்த உடல் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது அது இரண்டாம் பட்சம் தான். அவளுக்கு முதல்ல அவளுக்கு தேவைப்படுகிறது என்ன அப்படின்னா, அவளுடைய மனதை அவளுடைய ஆன்மாவை நிறைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு எப்பவுமே தேவைப்படுகிறது. அந்த ஒரு தேவையை அந்த ஒரு ஆன்மாவை நிறைக்கக்கூடிய ஒரு இடமா ஒரு மனிதர் அவங்களுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள வராங்க அப்படின்னா அந்த இடத்துல அவ வந்து பூர்ணத்துவம் பெறுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல அவ வந்து சொல்றாரு. இப்படியாக ஒரு கதைகளுக்குள்ளாக நம்ம யோசிக்கும் போதுட்டு மனித உணர்வுகளை நம்ம யோசிக்க வேண்டிய அந்த பார்வை அப்படிங்கிறது வேற மாதிரியாக மாறுகிறது. இந்த சமூகம் சொல்லுகிற கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ஒன்று, சமூகம் பார்க்கக்கூடிய பார்வைகள் அப்படிங்கிறது ஒன்று. அந்த பார்வையில் நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய ஆசைகள் இல்லை நம்ம போகிற பாதைகள் அப்படிங்கிறது வேறவா இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் இடையில நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம், இல்லை நம்ம எதை நோக்கி நம்மளுடைய பயணங்களை தொடரணும், இல்லை எதை நோக்கி நம்மளுடைய இலக்குகளை முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்றாரு. திரும்பவும் அதுதான் என்னன்னா, அவர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்குள்ளாக இல்லை ஒரு முடிவுகளுக்குள்ளாக செக்காவை நம்மளை யாரையும் தள்ளலை. அவர் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா சிந்திக்கிறது. இப்படியான சூழல் இருக்கு, இல்லை இப்படியான ஒரு மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது, இல்லை ஒரு சூழலுக்குள்ள நம்ம வரும்போது நம்மளுடைய முடிவுகளும் இல்லை நம்மளுடைய சிந்தனைகளும் எதுவாக இருக்கிறது, அது நம்ம எதுவாக மாற்றுகிறது, இல்லை நம்ம எதுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு தான் எல்லா கதைகளையும் செக்காவை எழுதுறாரு. இப்படியான சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, மனங்களினுடைய அந்த உணர்வுகள் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கதைகள் பாரதி புத்தகாலயத்தினுடைய அந்தோன் செக்காவ் சிறுகதைகளும் குறுநாவல்களும் இந்த ஒரு புத்தகத்தில் இருக்கு. செக்காவை படிப்பவர்கள் நிச்சயமாக மனிதர்களுடைய மனங்களை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மை அந்த கதைகளை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நிச்சயமாக நீங்கள் வாங்கி படிக்கலாம் பாரதி புத்தகாலயத்தில்.